நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா மாப்பிள அடிக்காதல, அடி தாங்க மாட்டேன். எங்கடா போன அங்க இருந்து? இல்ல மாப்பிள தெருமுனையில அவன் அண்ணங்காரன் வண்டியை திருப்பினதும் நானும் வண்டியை திருப்பிட்டோம்ல. பார்த்தவனே வச்சிருப்பானே, எப்படி விட்டான்? ஏல நான் தான் அவனுக்கு யாருன்னு தெரியாதுல. பொண்ணு பார்க்க நான் அவன் கூட வரல. அந்த தெய்வமா பார்த்து தான் சரக்கூத்தி என்ன மட்டை ஆக்கிட்டு. ஏலே அவ அண்ணன் ஹைட்டு வெயிட்டு பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன், உனக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு. அப்படியே வண்டியோட எஸ்கேப் ஆயிட்டோம்ல. அது எப்படிடா? சாவி என்கிட்ட இருந்துச்சு. அங்கே எனக்கு தெய்வம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கு மாப்ள. சாவி எடுத்த நீ ஹெட்லாக் பண்ண மறந்துட்டா. ஐயோ ஏல மாப்ள எனக்கு தெரியும், ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கையோ காலையோ இன்னொரு கையில தூக்கிட்டு செவரத்தை குதிச்சு ஓடி வருவான்னு. அதான் ரெட்டியா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டே இல்ல பரவாயில்ல மாப்ள, நான் எதிர்பார்த்த அளவுக்கு சேதாரம் இல்லாமல வந்து சேர்ந்திருக்கா. சி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க அம்மா என்ன ஓம்பர்ல விட்டு போயிருக்காங்க. அவங்கள சொல்லுண்டா. ஏல மாப்ள இவனெல்லாம் மோசமானவனோ மாப்ள. இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், எஸ்கேப் ஆயிருவோம். ஏல இன்னும் என்ன யோசிக்க? உள்ள போனால மன்னிப்பு கேட்டாச்சுல. ஆனா போகும்போது ஒரு போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாதா? அடிங் ஏல இந்த அளவுக்கு நடந்ததே பெரிய விஷயம், அதுல போயிட்டு வரேன்னு சொல்ல முடியலையேன்னு வருத்தப்படுதியாக்கும். இல்லடா மாப்ள, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்களும் மனசார என்ன போயிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணை கண்ணால ஒரு பாய் சொல்லியிருந்தா எவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும். அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்க? அதான் யோசிக்கிறேன். ஆஃபீஸ் போன போட்டு ஒரு 2 நாள் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணை இருந்து பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். சரிடா நீ லீவை சொல்லு. உனக்கு போட்டிருக்க டிக்கெட்ல நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். நீ இங்க இருக்க வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். சிரிக்காதல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? முதல்ல அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா பொறவங்க அப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, இப்போ அப்பங்கிட்ட கேட்டாச்சு, பொண்ணு கிட்ட கேட்க முடியலன்னு ஃபீல் பண்ணுதா? இல்ல இங்க பார்லமாப்ல, இந்நேரம் அவன் அண்ணன் மொபைல்ல இருந்து பல போன்கள் பறந்துருக்கும். அவன் அருவாளை தூக்கிட்டு வரதுக்குள்ள ஏல மாப்பிள ஆளுக்கு ஒரு துண்டை தலையில போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவோம்ல. முதல்ல கொஞ்சம் டென்ஷனை குறை, பயப்படாதடா. ஏன்னா டான்ஸ் ஆடுற இப்படி நடு ரோட்ல உக்காரா. நீ முதல்ல உக்கார, சொல்றத கேளுடா. நீ மாப்பிள மீனாட்சி தங்கச்சி வராடா. ஐயோ மாப்பிள புரிஞ்சிட்டல மாப்பிள, தெளிவா புரிஞ்சிட்டு. ஏல நம்ம எங்க எங்கேயாவது சுத்திட்டு இருக்கமான நோட்டம் பார்க்கறதுக்காக அவங்க அண்ணங்காரன் தான் சொல்லி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏல மாப்பிள அக்கா உங்களை திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வந்து பார்க்க சொல்லுச்சு. என்னது? அக்கா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வந்து பார்க்க சொல்லுச்சு. ஏல என்ன இது, என்ன நடக்கு? பார்த்தல்ல, நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாதுடா. அப்போ நாளைக்கு காலையில போட்ட டிக்கெட்டே வேஸ்டா? ஏல மாப்பிள அந்த பிள்ளை உன்னை நல்லபடியா ஊருக்கு போக விடாது போல இருக்க. டேய், அவளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லி அனுப்பியிருக்கா. அதையும் பார்த்துட்டே போவோமேடா. வாடி டிஃபன் எடுத்து வை. டிஃபன்லாம் பண்ணல. ஏன்? விரதம். உனக்கு வேணும்னா நீ விரதம் இரு, அதுலயே என்ன ஜாயிண்ட் அடிக்கிற? இது சுகர் பாடிமா, வேலைக்கு இட்லியை இன்சர்ட் பண்ணலன்னா சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடும். ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது. அடி பாவி. சரி, விரதம் எதுக்குன்னாவது சொல்லு. கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா? என்னாச்சு? சரவணனை தனியாக திருநெல்வேலியில் விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன ஆகும்னு பயமா இல்லையா? அவன் என்ன பச்சை புள்ளையா? வருவான். ஃபோன் பண்ணிங்களா? ஃபோன் பண்ணனே,
அவனே குரலை மாத்திக்கிட்டு நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் மங்காத்தா படம் பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்னு கிண்டல் பண்றான். விளையாடாதீங்க. நேத்து கிளம்பிருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆமா இல்ல, போனை போட்டு விசாரிங்க. திருநெல்வேலியில இருந்து ஈஸியா வந்துடலாம். கோயம்பேடுல இருந்து திருவான்மியூர் வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, ஏட்டிக்கு போட்டி பேசாம பேசுங்க. உன் போனை கூட, என் போன்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு. இதுலலாம் விவரமா இருங்க. என்னதான் தாயா புள்ளையா இருந்தாலும் ஏர்டெல்லும் ஏர்செல்லும் வேற வேற தாண்டி. இந்தாங்க. என்னது இது, முத்தாரம்மனுக்கு காசு முடிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி செல்போனை இடுப்புல சொறி வச்சிருக்கிற. பேசாம போன் பண்ணுங்க. டேய் சரவணா, எங்கடா இருக்க? ஓ அப்படியா? என்ன ஆட்டோல தான் இருக்கானா? ஆட்டோல. அது சரி, பிரிட்ஜ் ஏறிட்டியா? ஓ ஏறிட்டியா? என்னது, வண்ணாரப்பட்ட பிரிட்ஜா? எங்கடா இருக்க? ஐயோ எங்க? சரி சரி. அடடா. ஓ ஐயோ. ஐயோ. ஓ சரி சரி. ஓகே ஓகே சரி, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு. என்ன, நான் என்ன பேசுனேன்னு புரிஞ்சுதா? ஒரு ரசத்தை காட்டினா பரவாயில்ல, முகத்துல நவரசத்தையும் காட்டினா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரவண ஜித்தண்டி. என்ன என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. திருநெல்வேலியில தான். திருநெல்வேலியா? கோச்சிக்காதம்மா, அவன் இன்னும் அந்த பொண்ணை பார்க்கலையாம். நாளைக்கு கண்டிப்பா பார்த்துருவானா. நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னான். ஓகேவா? என்னது ஓகேவா? ஓகே இல்லைன்னா அவன் கிளம்பி வந்துட போறானா? இல்ல இல்ல இல்ல, பின்ன எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அவன் இஷ்டம் போல வந்துட்டு போறான், போகட்டும். சுபு, அதுக்குள்ள படம் முடிஞ்சிட்டா? இல்லடா, மனசு சரியில்லை, அதான் எழுந்து வந்துட்டேன். சரி சரி, தியேட்டர்ல நில்லு, நான் வந்து ஏய், உன் ஃபேக்ட்ரி வேலையை பாரு, பக்கத்தில் தானே ரூமு, நான் நடந்தே போய்க்கிறேன். நாளைக்கு காலையில் அந்த ஸ்கூலுக்கு போகணும், மறக்காம வா. சரி மாப்ள.